தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் வசனம் 4. திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுடைய ஆத்துமாவை விடுவிக்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவானது ஆண்டவரே பாவத்திலே சிக்கப்பட்டு இருக்குமானால் கர்த்தர் இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அக்கிரமத்தினாலே ஆண்டவரே சாபத்தினாலே ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் கர்த்தருடைய ஆண்டவரே விலையேறப்பெற்ற இரத்தமானது உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆத்துமாவிலே வியாகுலத்தோடு ஆத்துமாவிலே பாரத்தோடு ஆத்துமாவிலே மன சஞ்சலத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் கர்த்தாவே, இன்றைய நாளிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆத்துமாவிலே ஒரு கலிகூர்தல் உண்டாகத்தக்கதாய் ஆண்டவரே, ஆண்டவரே ஆத்துமாவிலே ஒரு பலன் கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய துயரத்தெல்லாம் எடுத்து போட்டு சுவாமி, ஆண்டவரே பெருமூச்செல்லாம் எடுத்து போட்டு சுவாமி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஆத்துமாவிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கமாய் வாழ்கிற தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை குறித்து ஆண்டவரே ஆத்துமாவிலே கிளேசத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை விடுவித்து உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமானது ஆண்டவரே அப்பா பலன் அடையட்டும், கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினாலே நிரப்பப்படட்டும். இந்த ஆத்துமாவிலே வேத வசனத்தினாலே நிரப்பப்படட்டும். இந்த ஆத்துமாவிலே சந்தோஷத்தினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆத்துமாவும் இன்றைக்கு பலன் அடையத்தக்கதாய், ஒவ்வொருடைய ஆத்துமாவும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படத்தக்கதாய் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.